எனக்கு எந்த வேலையுமே செட் ஆகல. பணம் சம்பாதிக்கணும், பணம் வேணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு வேலையில போய் ஜாயின் பண்ணி, அந்த வேலையை முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை குடுத்தாலுமே எனக்கு அந்த வேலையில நான் நீடிச்சு இருக்க முடியல அப்படின்னு நினச்சீங்கன்னா, பிரச்சனை அப்போ அந்த வேலையில் இல்லை. உங்கள் குணத்தோட பொருந்துற மாதிரி ஒரு வேலையை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. அதாவது உங்களுக்கான யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலை தான் எனக்கு வேணும்னு நீங்கள் தேடுறீங்கன்னு அர்த்தம். கையில் பணமே இல்லாதப்ப, நம்ம கையிலையா இருக்கலாம், நம்ம ஃபேமிலி கையிலையா, குடும்ப தேவைகளுக்கு பணம் இல்லாமையாக இருக்கலாம். அப்போ உடனே வேலைக்கு போகணும்னு தோணும், அதுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். அங்கே உங்களை தகுதி குறைவாக நடத்தும் போதோ, இல்லை நீங்கள் நேர்மையாக இருந்தும் உங்கள் நேர்மையை குறைச்சி மதிப்பிடுற மாதிரி ஏதாவது சூழ்நிலை நடக்கும்போதோ, அதனால் நீங்கள் சங்கடப்பட்டிருக்கலாம். நல்லா சிந்திச்சு பார்க்கும்போது உங்கள் மேலேயும் தவறு இருக்கலாம், ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் கண்ணுக்கு தெரியாது நம்ம மேலே என்ன தப்பு இருந்துச்சு அப்படின்னு. பணம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நீடு இருக்குது. எனக்கு கண்டிப்பாக இப்போது இந்த வாரம் எனக்கு ஒரு 3000 ரூபா கூட இல்லை அப்படின்னா, என் ஃபேமிலி ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, என்ன இப்போதைக்கு உங்களுக்கு எந்த வேலை ஓகேவாக இருக்குமோ அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ என்ன கேட்டால், நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த வேலைன்னு பார்க்கும்போது டோருக்கு பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. அதோட ஃபஸ்ட்டு ஒரு 2 கோட் அடிப்பாங்க. அப்போ எமர் ஷீட்னு சொல்லுவாங்க, அந்த ரொம்ப நைஸான ஷீட்டை வச்சு துடைக்கணும். அதான் என்னோடய ஃபஸ்ட்டு வேலை. அது நான் கண்டிப்பாக பணத்துக்காக தான் போனேன் நான். அப்புறம் சில விஷயம் எனக்கு செட் ஆகலை. எப்படி ஒரே வேலையை தான் நாங்கள் செஞ்சோம். நாங்கள் அப்படின்னா என் கூட இருக்கிற இன்னொரு 2 பேருமே நானும் அதே வேலையை தான் செஞ்சோம். வழக்கம் போல் காலையில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்து 4:30க்கு முடியும்னு நினைக்கிறேன், சரி ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு கொடுத்த சம்பளம் வந்து மற்றவங்களோட கம்மியாக இருந்துச்சு. என்ன காரணம், ரொம்ப நாளாக அவங்கக்கிட்ட அவங்க வேலை பார்த்தாங்க, நான் கொஞ்சம் புதுசாக போய் ஜாயின் பண்ணார், அதனால் அப்படின்னு ரீசன் சொன்னாங்க. எனக்கு புரியலை, பிடிக்கல. 2 பேரும் செய்கிறது ஒரே வேலை தான், அதே குவாலிட்டியை தான் நானும் அவ்வளோ அதே குவாலிட்டியாக தான் என்னோடய வேலையை நான் ஃபினிஷ் பண்ணேன். ஆனால் வரலை எனக்கு, அதனால் அந்த வேலை எனக்கு பிடிக்கல. இப்படி நிறைய வேலை இருக்குது. குறைஞ்சது ஒரு 10 வேலைக்கு தாண்டியே இருக்கலாம். எந்த வேலையிலையும் நான் நினச்சி இருக்கலை. ஆனால் அந்த கட்டத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பணம் தேவைப்படவே இல்லையானா, உண்மையிலே தேவைப்பட்டுச்சு. உண்மை அதுதான். என்னோடய ஈகோனால், இல்லாட்டி என்னை பற்றி நான் நினச்சி வச்சுருந்த ஒரு பின்பத்தினால கூட நான் அந்த வேலையிலேருந்து குவிட் பண்ணியிருக்கலாம். இந்த 10 வேலையில் ஒரு 2 வேலை அதனால் இருக்கலாம். ஆனால் இப்போது இந்த 10 வேலையில் கிடைச்ச அனுபவத்துலேருந்து எனக்கு ஒன்று புரிஞ்சுது. நான் சுதந்திரமாக வேலை செய்ய விரும்புகிறேன். எப்படி, எனக்கான ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை நான் கண்டிப்பாக முழுசாக செஞ்சு முடிச்சிடுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேர்மையாக உண்மையாக செய்ய முடியுமோ அவ்வளவு கரெக்டாக நான் செஞ்சு முடிச்சிடுவேன். ஆனால் அப்படி ஒரு வேலை வேணும், என்னை கேள்வி கேட்காமே இருக்கணும், ஆனால் அந்த வேலையை நான் சரியாக செஞ்சதாகவும் இருக்கணும், அதுக்கான ஊதியம் எனக்கு கிடைச்சதாகவும் இருக்கணும். அப்படி ஒரு வேலையை நான் தேடும்போது தான் எனக்கு டெலிவரி ஜாப் கிடைச்சிது. டெலிவரி ஜாப்லேயும் இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அதுவும் நானும் மாறிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜொமேட்டோவில் ஸ்டார்ட் பண்ணி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்விக்கி, அடுத்து மறுபடியும் குக்கர், அப்புறம் ஃபைனலாக ஷேடோஃபேக்ஸ், இப்படி நிறைய. ஆனால் எனக்கு அந்த ஸ்பேஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அந்த ஃப்ரீடம் எனக்கு வேணும். என் வேலையை எனக்கு பிடிச்ச நேரத்தில் நான் எப்போ வேணால் செய்யலாங்கிற அந்த ஃப்ரீடம் எனக்கு வேணும். என் வேலையில் எனக்கு இம்பார்ட்டன்ட் அதுவாக தான் இருந்துச்சு. இப்படி எனக்கு எந்த விஷயம் எனக்கு மேஜராக பிரச்சனையாக இருந்துச்சோ அதுக்கான சொல்யூஷனாக நான் இந்த வேலையை நான் ஃபைன் பண்ணியிருக்கேன். இப்படி உங்களுக்கு என்ன வேணா இருக்கலாம், உங்களோட பழைய அனுபவம் என்ன வேணால் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். அதில் கண்டிப்பாக இதில் நீ பேப்பர் போட்டு எழுதாட்டியும், பேப்பர் ஒன்று வச்சு பேனா எடுத்து நீங்கள் என்னென்னலாம் செஞ்சேன், எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி இது பிடிக்கல அப்படின்னு நோட் பண்ணாட்டியுமேவும்,
கண்டிப்பாக உங்கள் மனசை சொல்லும். இந்த விஷயம் இருந்தால் கூட அந்த வேலையை நான் செஞ்சுருவேன், எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு இருக்கும். இப்படி ஒரு வேலையை போய் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி அத்தியாவசியமாக உங்களுக்கு தேவைப்படுற அந்த பொருள் தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு பணத்தை சம்பாதிங்க. முக்கியமாக அதை கொஞ்சம் எடுத்து வைங்க. லவ் யூ.